ஹாய் ஆல், வெல்கம் டு ஷென்பா நிவாஸ். அடுத்த முறை மீன் வாங்கினீங்கன்னா மீன் குழம்பு இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். ஸோ அதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை புதுசாக பார்க்குறீங்க இல்லை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். ஸோ தட் நான் போடுற எல்லா வீடியோஸ் அண்ட் ஷார்ட்ஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். ஆல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இதுக்கு நான் 1/2 kg ஃபிஷ் எடுத்திருக்கேன். ஒரு லெமன் சைஸ் அளவு புளியை ஆல்ரெடி நான் ஊற வச்சுருக்கேன். ஃபிஷ்ஷை நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ இதுக்கு நல்லெண்ணெய் யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ இது ஒரு கடாயில் ஒரு 2 to 3 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். நல்லெண்ணெய் சேர்த்துட்டு ஒரு 10-15 வெள்ளைப்பூடை சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் ஒரு 10 சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கேன். நல்லா வதக்குங்க. அதுக்கப்புறம் 4 காஷ்மீரி சில்லி எடுத்திருக்கேன். இது வந்து வரமிளகா கிடையாது, காரத்துக்காக நான் சேர்க்கலை, கலருக்காக நான் சேர்க்குறேன். 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் மிளகு போட்டிருக்கேன். நம்ம குழம்பு வைக்கும்போது மிளகாத்தூள் சேர்க்க போகிறோம், அதனால் நான் இதில் வரமிளகா சேர்க்கலை. இது வந்து கலருக்காக மட்டும்தான். இந்த சில்லியில் ரொம்ப காரம் இருக்காது. அதுக்கப்புறம் 2 தக்காளி நறுக்கி வச்சுருக்கேன். அதை கொஞ்சம் எடுத்து வச்சுட்டு மீதி எல்லாத்தையும் இதில் நான் ஆட் பண்ணி வதக்கிட்டுருக்கேன். ஸோ இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துட்டு அதுக்கப்புறம் ஒரு துண்டு இஞ்சி சேர்த்துட்டு நல்லா வதக்கி ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ஆற வச்சுக்கோங்க. இது நல்லா ஆறினதுக்கப்புறம் நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு அரைக்கணும். இதில் தண்ணி ஊற்றாமல், ரொம்ப தண்ணி ஊற்றாமல் அரைங்க. நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா அரைச்சதுக்கப்புறம் குழம்பு வைக்கலாம். அதே கடாயில் 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். கொஞ்சம் கடுகு, கொஞ்சம் வெந்தயம் எல்லாம் சேர்த்து தாளிச்சிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் பூண்டு எடுத்து வச்சுருந்தேன். அதே பூண்டை சேர்த்துட்டு சின்ன வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்குங்க. கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க. 1 ஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கேன். நல்லா வதக்கிட்டு இப்போ தான் நம்ம மசாலா ஆட் பண்ண போகிறோம். 1 ஸ்பூன் மஞ்சள் தூள், 2 டீஸ்பூன் மிளகாய் தூள், 2 டீஸ்பூன் தனியாத்தூள். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா அந்த எண்ணெயிலே நல்லா வதக்க விடுங்க. அந்த மசாலாவில் நல்லா வதங்கும் போது உங்களுக்கு எண்ணெய் பிரிஞ்சு வரும். அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருந்த மசாலாவை இதில் ஆட் பண்ணி தண்ணி ஊற்றாமல் வதக்கணும். பாருங்கள், இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் நம்ம போட்ட மசாலாலாம் இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்த அந்த பேஸ்ட் இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம மிக்ஸி ஜாரெல்லாம் வாஷ் பண்ணி இதில் ஊற்ற வேண்டாம். தண்ணியே இல்லாமல் முதல்ல அதை வதக்கி விடுங்க. நல்லா அந்த எண்ணெயில் நல்லா சேர்த்து வதக்கினதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா தக்காளி, அதையும் போட்டு வதக்கிக்கோங்க. இதை கொஞ்ச நேரம் மூடி போட்டு நல்லா வதங்க விடுங்க. அந்த மசாலாவோட பச்சை வாசனை எல்லாம் போகட்டும். ஓரளவுக்கு எண்ணெய் பிரிஞ்சு வரும். இப்போ நான் மூடி போட்டு மூடி வச்சுக்கிறேன். ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு பச்சை வாசனைலாம் போயிருக்கும். ஸோ இப்போ வந்து நான் அந்த மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அதை நான் வாஷ் பண்ணி ஊற்றிக்கிறேன். அதுக்கப்புறம் நம்ம புளி ஊற வச்சுருந்தோம் இல்லையா, அதையும் நல்லா கரைச்சி இதில் ஊற்றிக்கோங்க. ஸோ நமக்கு குழம்புக்கு தேவையான தண்ணி கிடச்சிரும். இதுக்கப்புறமா தண்ணி வேணும்னா நீங்கள் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். நான் இதோட ஸ்டாப் பண்ணிக்கிறேன். இப்போ எல்லாத்தையும் நல்லா ஒன்று சேர மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு சால்ட் செக் பண்ணிக்கோங்க. சால்ட்டு கரெக்டாக இருக்கா, உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்து போட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு மூடி போட்டு ஒரு 5 மினிட்ஸ் அகைன் நல்லா கொதிக்க விடுங்க. நல்லா கொதித்ததுக்கப்புறம் தான் மீன் போடணும். இப்போ நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம மீன் போட்டுடலாம். இதில் குழம்போட பச்சை வாசனை, மசாலா வாசனைலாம் நல்லா போயிட்டு ரெடி ஆகிடுச்சு. ஸோ இப்போ மீன் ஆட் பண்ணிக்கிறேன். 1 பை 1 ஆட் பண்ணிவிட்டு ரொம்ப போட்டு கிண்டக்கூடாது. லைட்டாக அந்த மீன் வந்து அந்த குழம்புல நல்லா மூழ்கி இருக்கிற அளவுக்கு நல்லா உள்ளே தள்ளி விட்டு மூடி போட்டு ஒரு 5 மினிட்ஸ் வேக விடுங்க. ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பாருங்கள். சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்து மீனெல்லாம் நல்லா வெந்திருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் ஒரு 4 சில்லு
தேங்காவை அரைச்சி வச்சுருக்கேன். தேங்காவோட ஒரு 4 சின்ன வெங்காயமும் சேர்த்து பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கேன். ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கேன். நீங்கள் தேங்காய் பால் வேணும்னாலும் சேர்த்துக்கலாம். நான் அந்த தேங்காயை சேர்த்து தான் நான் போட்டு அரைச்சி அதில் ஊற்றியிருக்கேன். ஸோ இப்போது ரொம்ப போட்டு மிக்ஸ் பண்ணாமல் ஓரளவுக்கு அப்படியே லைட்டாக கலந்து விட்டுட்டு மூடி போட்டு மூடி வச்சுருங்க. அகைன் ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்து எல்லாம் ஒன்றா மிக்ஸ் ஆகி சூப்பராக குழம்பு ரெடியாக இருக்கும். மீன் குழம்பு நல்ல வாசனையோட சூப்பராக ரெடி ஆயிரும். கொத்தமல்லி போட்டு மூடி வச்சுருங்க. ஸோ நான் செய்கிற ரெசிபி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக ரெடி ஆகிடுச்சுன்னு. அவ்வளோதான். இதை நீங்கள் ரைஸோடு சர்வ் பண்ணும்போது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், அல்டிமேட்டாக இருக்கும். இந்த மாதிரி அரைச்சி வச்சு மீன் குழம்பு ரொம்பவே நல்லா இருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஸோ அடுத்து வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங் ரெசிபியோட வேறு ஒரு ஷார்ட்ஸில் பார்க்கலாம். என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். So till then, bye. Thanks for watching.